ஒரு காஃபி 100 ரூபா இருக்குமா? டீ கடையில் போய் 10 ரூபாய்க்கு காஃபி குடிச்சு 12 ரூபா. நான் அந்த பேட்டை தூக்குற மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறமா இப்போ நான் ரெடியாக ஆகலை. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அப்போ ஃபஸ்ட்டு வந்தோடனே பாத்ரூம் வருது. ஆனால் நீட்டாக இருக்குது. ஹேர் ட்ரையர்லாம் எந்த ஹேர் ட்ரையர் என்ன சவுண்டு? ஐயோ நான் ஒன்று பண்ணுங்க. நம்மளுக்கு இல்லை தெரில. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. ஏதோ பாம்பு வச்சுட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது கதவு லாக் ஆகலாம் சவுண்டு கேட்கும் போல இருக்கு. அதை எப்படி லாக் பண்ணேன்? பாரு கதவு லாக் பண்ணலன்னா சவுண்டுலாம் கேட்குது. சன்ரைஸ் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சன்ரைஸ் இது என்னது? டீ எடுத்துட்டு போகலாம். இதெல்லாம் கிடையாது. இது என்னது? சர்க்கரையா? இது பால் பவுடர். பால் பவுடர் சாப்பிடக்கூடாது. அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை. நமக்கு ஒத்துக்காது. நீங்க பாரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா இது அப்படியே தூக்கிட்டு போயிடுவோமா? அவன் இன்னும் திருந்தல மாமா. இது அலௌட் இல்ல. இது கிளாஸ். தெரியுமா போதும் உங்களுக்கு நம்ம எடுத்துட்டு போனா? அது கரெக்ட் தான். பட் ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும். நீ ஸ்பீக்கர் ப்ளூடூத் ஸ்பீக்கரா? ஏய் இது ஸ்பீக்கர் இல்ல. அப்புறம் ஏதோ என்னது இது? நீங்க பாரு இல்லையா? ஃப்ரிட்ஜா? ஏய் ஆமா கரெக்ட். இல்ல மைக்ரோவேவனா? ஏதோ திறந்து பாப்போமா? ஏதோ உடைச்சிட்டோம். எப்படி ஓபன் பண்றதுன்னு தெரியலையே. ஃப்ரிட்ஜ். குட்டி ஃப்ரிட்ஜ். ஏய் ஃப்ரிட்ஜ் இருக்கு. நம்மளே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏய் ஏதோ சரி ஃபோன். சும்மா நம்ம ஏதாவது டைரி நோட்ஸ் எதனா எழுதிக்கலாம். ஃபைல் என்ன ஃபைல் இது? இது ஃபைல் இல்லப்பா. ஓ மெனு கார்டு. இது மெனு கார்டு. ரிசப்ஷன், ஹவுஸ் கீப்பிங், ரெஸ்டாரண்ட், இன் ரூம் டைனிங்னா ஒரு வீட் ரூம். இங்கே ரூம் கெட் ரூம் சர்வீஸ் பண்ணுவாங்க. ஆமாம் அதே எடுத்துகிட்டு வர சொல்லலாம். 850 யார் கொடுத்து சாப்பிட்றது? அது ரூம் சர்வீஸ் பண்ணாலும் அதே கிடையாது. இருக்கு. நம்ம அங்கே சாப்பிட்ட ஜூஸே 153, இங்கே 150 தான். இது மட்டும் கூட ஆர்டர் பண்ணிக்கலாமா? அப்படி கூட பண்ணி ரூம் எடுத்துகிட்டு வர சொல்லுவோம். ஓகே எல்லாமே இருக்குது. நான்வெஜ் இருக்கு, ஆனால் இன்னைக்கு கிடையாது. ஓகே வெஜிடபிள் சூப்பு 180. இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம்ல. ஹவுஸ் கீப்பிங் என்னது? ரூம் சர்வீஸ் இல்ல 5 இல்ல 7. ரிசப்ஷன் வந்து 9. நம்ம வந்து வைஃபை பாஸ்வேர்ட் கேட்போம். இதெல்லாம் எடுங்க. இது என்னது? இங்க ஐயோ கார் பார்க்கிங்ப்பா. இதுக்கா வாவ். அந்த சைடு நல்ல ரிவர்ச்சூஸ். அது வந்து ஒரு ஐடி கம்பெனி தானே? விர்ச்சூஸ். ஆமா எங்களுக்கு காலேஜ்ல வந்தது. என் காலேஜ் தெரியுமா? சென்ட் ஜோசப்ஸ். அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் எங்க இருக்கு? சோழிங்கநல்லூர் தானே காலேஜ். இது ஓஎம்ஆர் இல்லையா? இது வந்து நாவலூர். செம்மையா இருக்கு ரூம். நான் இதை சொல்றேன். ஃபோனு. ஓகே எவ்வளோ சும்மா நம்ம இது க்ளோஸ் பண்ணுறவா? இதில் இதில் இந்த இது சேஃப்டி. ஓ இதுவா? லாக்கரா? ஆமாம். இது என்னமோ வச்சுருக்காங்க. சாக்லேட்டு. சாக்லேட்டு மினி பாரா? மினி பார் என்ன போட்டுருக்காங்க? இருங்க. எனி ஐட்டம் கன்சியூம் டோட்டலி ஆர் பார்ஷியலி வில் பி சார்ஜ். இது வந்து கிட்கேட்னா சாக்லேட். சரி கிட்கேட் இதுவா? அந்த ரெட் புல்னா பியரு. கிட்கேட் நான் சாக்லேட் ஏதோ நினைச்சுக்கிட்டேன். நான் யூனிட் பிரைஸா? அப்படின்னா இதில் ஒன்றும் இல்லை. இது உள்ளார இருக்குமா? இது உள்ளார இருக்காதுல்ல பியரா? இது உள்ளார எப்படி? இப்போ எப்படி இதை ஓப்பன் பண்ணுறது? ஓப்பனில் தான் இருக்கு. ஓப்பனில் தான் இருக்கு. இப்போ எப்படி இல்லை? இப்போ 08 நம்பர்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தானே? அது ஏதாவது? ஆமாம் இதோ போட்டு
யூ வில் ஃபைண்ட் த சேஃப் ஓப்பன் ஓஹோ சூப்பராக இருக்கு ரூம். எங்கள் அப்பா ஒழுங்காக ரிசார்ட்டுக்கு பிளான் பண்ணாங்க, அப்பயே எங்கள் கூட வந்துருக்கலாம் ஒரு நாள் மட்டும் மாதிரி. இது ஒர்க் ஆகல போல இருக்கு. அது தெரியும். இது எப்படி சவுண்டே வரல. எல்லா பிளானையும் சொதப்பி விட்டாங்க எங்கள் அப்பா. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்படி போய்க்கலாமே. வீடியோ எடுக்கணும். என்ன சொல்லு ஈரமாக இருக்கு. ஓ இது ரூஃப் கார்டன். செமையா இருக்கு. நைட் இங்கே சாப்பாடு போடுவாங்க. அதான் தெரில, ஏதோ முன்னாடியே வந்து புக் பண்ணணும் போல் இருக்குது. ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் இல்லை, இது வந்து கார்ப்பரேட் புக்கிங் அந்த மாதிரி. இது சும்மா அந்த மாதிரி பஃபே மாதிரி வச்சுருந்தா. இதெல்லாம் அலோடா இல்லையா? நம்மகிட்ட வந்துட்டோம், அலோடு தான். ஸ்விம்மிங் பூல் அந்த பக்கம் நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே சும்மா இது இங்கெல்லாம் யூஸே இல்லை, எல்லாம் தூசியாக இருக்குது. யூஸ்லே இல்லை போல இருக்கே, யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை போல. அதான் இந்த மாதிரி கார்ப்பரேட் புக்கிங் பஃபேனா இங்கே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன், பார்ட்டி ஹால் மாதிரி. ரொம்ப வெயிலாக இருக்குது. நைட் தானே வைப்பாங்க. அந்த பக்கம் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஸ்விம்மிங் பூல் எங்கே தான் போச்சு? ஸ்பாலாம் அந்த பக்கம் போட்டிருந்தாங்க. அந்த இது பார்த்தேன், ஜிம் பார்த்தேன் நான். நம்ம இந்த கதவு லாக். ஓ இங்கே லாக் இதோ இருக்குது. ஸ்பா தானே இது? மசாஜ் சென்டர், ஹெல்த் கிளப். ஓ ஹெல்த் கிளப்னா ஜிம்மா? ஓகே ஓகே. இங்கே கூட ஏசி சும்மா ஓடுது. இல்லை யாருமே இருக்காங்க, ஏசி ஓடுது. நம்மளாம் சிசிடிவி இது ஏதோ மசாஜ் ஸ்பா க்ளோஸ்டு ஃபார் ரெனோவேஷன். சரி, ஸ்விம்மிங் பூல் அரிச ஸ்விம்மிங் பூல் மேலே இருக்கா? இந்த பக்கம் என்ன இருக்குது? இந்த பக்கம் ஏதோ இருக்கு, வா பார்ப்போம். இல்லை ஏதோ ரெனோவேஷன் போயிட்டுருக்கு. அப்போ ஸ்விம்மிங் பூல் இல்லையா? எனக்கு இன்னும் இங்கேலாம் யாருமே வர மாதிரி தெரியல, நம்ம தான் அதை சுற்றி பார்த்துட்டு. அப்பா ஒரு 5 ஸ்டார் 4 ஸ்டார் ஹோட்டல் ஸ்விம்மிங் பூல் இல்லாமையா? ஏய் நம்ம ஃபோட்டோவில் பார்த்தோம். ஏறும். இங்கே தான் இருக்குது ஸ்விம்மிங் பூல் இருக்கா? ஆனால் கால் நினச்சிட்டு அளவுடா தெரியல. எப்படி என்டர் ஆகுறது? இதோ தண்ணி சூடாக இருக்கும். சேஞ்ச் ரூம். ஓ சேஞ்ச். இங்க எல்லாமே இதா இருக்கு. ட்ரெஸ் சேஞ்ச் நிறைய தெரியுது. ரொம்ப சூடு. காலைல வேணா வரலாம், நாளைக்கு காலைல ஒரு 6:30க்கு வந்தா செமையா இருக்கும். தி நெக்ஸ்ட் டே காக்கா தான் வருது. புறா எடுக்கலாம்னு பார்த்தா காக்கா வருது. பார்த்து ஃபோன் பத்திரம். இங்கே ஒரு காக்கா இருக்கு. அது 2 காக்காவும் தனிமையாக சந்திக்கிற இடம் போல. நம்ம போய் டெஸ்ட் ஆகிடும். இதை பார்த்தா சூரிய ஒரு ஷார்ட் ஒன்று வைப்பான்ல, ஆடியோ கட் ஆகி ஷார்ட் மட்டும் சூப்பராக இருக்கும்.
கவனமாய் அடைத்திடு வெளிவிடாதே பெரிய ஓட்டைகள் ஜோபியின் உள்ளே பாருங்கண்ணே தீம் பார்க்குண்ணே